இங்கு வந்திருக்கின்ற விவசாயிகள் ரசாயன போட்டிகளே, களைக்குள் எடுத்தீர்களே, என்னென்னமோ செய்தீர்களே, ஏதாவது ஒரு விவசாயி இந்த தோட்டத்தில் இருக்கிற மிளகாயை போலவோ மக்காச்சோளத்தை போலவோ கத்திரிக்காயை போலவோ யாராவது உற்பத்தி செய்து என்றால் எழுந்து நில்லுங்கள், அவர் காலை தொட்டு நான் வணங்குகின்றேன். கல்லூரியிலே படிக்கவில்லை, கடனியிலே படிக்கவில்லை, கழனியிலே படித்திருக்கின்றார். கழனியிலே படித்த படிப்புத்தான் உழவர்களை உயர்த்தி நிறுத்தும். அழைப்பை ஏற்று வெகு தொலைவில் இருந்தும் இங்கே வந்து பயிற்சியில் கலந்து கொண்ட அனைத்து விவசாயிகளுக்கும் பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னையில் இருந்து ஒரு பெண் அங்கே இருந்து நிலமே இல்லை, இனி வருங்காலத்தில் உணவு கிடைக்காது, விவசாயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமோடு வந்திருக்கின்ற அந்த சகோதரியை அனைவரும் கைதட்டி வாழ்க. நான் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பாரதி பிறந்த மண்ணிலிருந்து வந்த ஒரு மிடில் ஏஜ் மேன். அக்ரிகல்ச்சரல் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் இண்டஸ்ட்ரியல், லோ எக்ஸ்டர்னல் இன்புட்ஸ், சஸ்டபிள் அக்ரிகல்ச்சரல். ஐயா அவர்கள் ஒரு வார்த்தை தவறாக சொன்னார், நான் படிக்கவில்லை என்று. கல்லூரியிலே படிக்கவில்லை, கடனியிலே படிக்கவில்லை, கழனியிலே படித்திருக்கின்றார். அந்த கழனியிலே படித்த படிப்புத்தான் உழவர்களை உயர்த்தி நிறுத்தும். நீ கல்லூரியிலே படித்த நம்ம ஐயா இருக்கிறார்கள், அவரால் ஐயா செய்த வேலையை ஒன்று கூட செய்ய முடியாது. காரணம், அவர் உயரதிகாரிகளிடம் அனுமதி பெற்றுத்தான் செய்ய வேண்டும். ஐயா அவர்தான் ராஜா, அவர்தான் மந்திரி, எல்லாமே அவர்தான். இங்கு வந்திருக்கின்ற விவசாயிகள் ரசாயன போட்டிகளே, களைக்குள் எடுத்தீர்களே, என்னென்னமோ செய்தீர்களே, ஏதாவது ஒரு விவசாயி இந்த தோட்டத்தில் இருக்கிற மிளகாயை போலவோ மக்காச்சோளத்தை போலவோ கத்திரிக்காயை போலவோ யாராவது உற்பத்தி செய்து என்றால் எழுந்து நில்லுங்கள், அவர் காலை தொட்டு நான் வணங்குகின்றேன். நீங்கள் பேங்கில் கடன் வாங்க போட்டு அந்த கடனை திருப்ப, இதான உங்களால் முடியுது. ஒரு விவசாயி தமிழ்நாட்டிலே யாரும் வாங்காத ஒரு ஆடிக்காரை வந்து நிறுத்தியிருக்கின்றார், 2 பென்ஸ்காரை நிறுத்தியிருக்கின்றார். நீங்கள் டிவி ஷிஃப்ட் தான் வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க. என்ன காரணம்? உங்களுடைய மூளையை தயவுசெய்து ஐயா விட்டு அடமானம் வைத்து விடுங்கள். யாராவது இங்கு உள்ள விவசாயிகிட்ட கேட்கின்றேன், உங்கள் நிலத்தினுடைய பிஹெச் வேல்யூ என்னென்ன தெரியுமா? யாரா சொல்லுங்கள். உங்கள் நிலத்தில் தண்ணீருடைய டிடிஎஸ் என்ன தெரியுமா? தெரியாது. உங்கள் நிலத்தில் இருக்கிற பாக்டீரியா என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. ஐயா அனைத்தையும் படித்துவிட்டு கழனியில், கல்லூரியில் அல்ல கழனியில் படித்திருக்கின்றார். அந்த எண்ணெயிலே என்ன உயிர் உண்டாக்குகிறது, மகசூலை எவ்வாறு உண்டாக்குகிறது என்பதை படித்திருக்கின்றார். ஆகவே அவர் படித்தவர். நான் 1968 விஞ்ஞான மேதை ஜிடி நாயுடம் படித்தேன். அவர் என்னை தோட்டத்துக்கு அழைத்து சென்றார். ஒரு சோளத்தட்டையிலே 32 கதிர்கள் வரவழைத்து வைத்திருந்தார். பருத்தி செடி 14 அடி உயரம் வளர்த்து வைத்திருந்தார்.
அந்த பருத்திக்கே ஜிடி நாயுடு காட்டன் என்று பெயர் வைத்தார் வெளிநாட்டுக்காரர்கள். அதே விஷயத்தை 1968க்கு பின் 2225 அந்த ஜிடி நாயுடு மறு உருவத்தை நான் பார்க்கின்றேன். எந்த விவசாயியாவது பருத்தியிலே முதச்சோளம் 5 கிராம் எடுப்பது அபூர்வம். 4 கிராம் நார்மல். எல்லா விவசாயம் 3 கிராம் சோளம் தான் இருக்கும். இங்கே 8 கிராம் ஒரு பருத்திச்சோளை எடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த விதையிலே பார்த்தால் எந்த பருத்தி விதையும் விவசாயிகள் பண்ணுறதில்ல. 22லேருந்து 26 விதை தான் இருக்கும். அவர் சொலை எண்ணி பாருங்கள், எத்தனை விதை இருக்கின்ற பாருங்கள். ஏன் அவர் ஏக்கருக்கு 45 குண்டால் 50 குண்டால் எடுக்க முடியாது? நீங்கள் ஏன் ஏக்கருக்கு 4 குண்டால் 5 குண்டால் எடுக்கிறீர்கள்? 3 குண்டால் எடுக்கிறீங்களா? உங்களை பாராட்டு மாலை ஓட மாலை அவருக்கு ஏக்கர் 3 குண்டால் எடுக்கார், அவருக்கு மாலை ஓடுங்க முதல்ல. இந்த ஒரு தொழில்நுட்பத்தை ஐயா அவர்கள் மாதம் ஒருவர் சொன்னார்கள். ஒரு கல்லூரியிலே படிப்பதற்கு நான் 5 வருடங்கள் படிக்க வேண்டியிருக்கின்றது. நான் கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே ஆராய்ச்சி குழு உறுப்பினராக 9 ஆண்டுகள் பணி செய்தேன். ஒரு சயின்டிஸ்ட் 180 விஞ்ஞானிகளோடு பணிபுரிந்தேன். ஒரு விஞ்ஞானி கூட ஐயா செஞ்ச தொழில்நுட்பத்தை ஒன்று கூட எனக்கு சொல்லித்தரவில்லை. அது பிறகுதான் நான் அவர்கள் சொன்ன ரசாயனத்தை மூடமுடையாக கொட்டினேன். நிலத்தை எங்கள் தாத்தா ஒன்றுமே படிக்கவில்லை, நீ என் நிலத்தை கரிக்கட்டை ஆக்கி விடுவாய் என்று அந்த வார்த்தை சொன்னார். நான் நம்பவில்லை. கடைசியில் கரிக்கட்டையான பின் யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்தா நான் உருப்பட மாட்டேன்ட்டு நல்லா தெரிஞ்ச பிறகு இப்போது இயற்கை விவசாயத்தை பண்ணி கொண்டிருக்கின்றேன். கடந்த ஆண்டு இயற்கை விவசாயத்திலே ஜெயித்து கனடாவிலிருந்து ஒரு விருது பெற்றேன். உலகிலே யாரும் செய்யாத ஒரு விருதை பெற்றிருக்கின்றேன். இப்போது அதைவிட ஐயாவை விட நான் படிக்கிறதுக்கு ஆரம்பித்திருக்கின்றேன். யாருமே செய்யவில்லை. இந்த கடலை யாராவது சொல்லியிருக்கு, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க வைப்போம் கடலை யூஸ் பண்ணிட்டு. அந்த கடல் பாசியை யூஸ் பண்ணுறாங்க. ஐயா செய்த தொழில்நுட்பத்தை யாருமே செய்யவில்லை. கண்கூட பார்த்து விட்டோம். 256 கிராம் மேலே மக்காச்சோள கருதி இருக்கு. அவர் நிலத்தில் 2க்கு 1 போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு? 23,156 செடி அவர் தோட்டத்தில் இருக்கு. 250 கிராம் போட்டால் எவ்வளோ ஆகுதுன்னு கணக்கு போட்டு பாருங்க. அதில் ஒரு 5 குண்டால் கழிச்சிட்டாலும் கூட 40 குண்டால் வருது. இந்த தொழில்நுட்பத்தை கல்லூரியிலே 5 வருடம் படிக்க வேண்டிய படிப்பை ஐயாவிடம் ஒரு 20 தடவையாவது வந்து நம்ம படித்து விட்டால் நாம் தான் தமிழ்நாட்டில் சிறந்த விவசாயி என்று உறுதியாக சொல்ல வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தக்க நன்றி கூறி வருகின்றேன். நன்றி, வணக்கம். சென்னையசவன்.